ஒரு குடும்பமே கொலை செய்யப்பட்டிருக்கு. அது தரமணியில் இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டியில் கொண்டு போடுறாங்க. அது ஒரு மூட்டை இருக்குது, அந்த மூட்டையில் ரத்தம் கசிஞ்சிட்டு இருக்குன்னு காவல்துறைக்கு தகவல் பண்ணி காவல்துறை உடனே போய் பார்க்குறாங்க. பார்த்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஒரு பாடி இருக்குது. 3 தனித்தனியாக கட்டி இங்கே எங்கே போட்டோம் அப்படிங்கிறாங்க. 8 மண்டலத்தில் உள்ள குப்பையெல்லாம் அங்கே போடுறாங்க. அப்போ எந்த இடத்துல இவங்க போட்டாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே போய் விசாரிச்சா இவங்க போட அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. வெளியே எடுத்து கொண்டு போய் வேறு இடத்துல கொண்டு போடுறாங்க. உங்கள் அனுபவத்தின்படி எத்தனை நாள்ல கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சார்? அது சொல்ல முடியாது. சில இதில் பாடி கிடைக்காமே போயிடும். இது கொடூரமான, இவங்களுக்கெல்லாம் வாழறதுக்கு தகுதியே கிடையாது. இந்த 5 பேர் இல்லை. பொதுவா குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சென்னை அடையார் பகுதியில குடியிருப்பு பகுதிகளில் ஒரு சாக்கு மூட்டையில ஒரு உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த குடும்பத்தை சேர்ந்த மற்றொரு நபர்கள் வேற வேற இடங்கள்ல கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டிருக்காங்கன்ற தகவல் கிடைச்சிருக்கு. எதற்காக இந்த கொலை நடந்தது சார்? இதுக்கான பின்னணி என்ன சார்? அதாவது இறந்து போன ஒரு பேர் கௌரவ் குமார், வயசு 24. அவர் பீகாரை சேர்ந்தவர். அவர் வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, தன்னோட மனைவி, தன்னுடைய குழந்தை, 2 வயது ஆண் குழந்தை, 2 பேரையும் வரவழைக்கிறார். வரவழைச்சு அந்த வேலையை விட்டுட்டு சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு கிருஷ்ணபிரசாத்னு ஒருத்தர் 60 வயசு, அவர் அவங்க ஊருக்காரர், பீகாரை சேர்ந்தவர். அவர்கிட்ட போய் வேலை கேட்குறாரு. இந்த மாதிரி நான் என் ஒய்ஃபு குழந்தைய வரவழைச்சிட்டேன், அந்த வேலையை விட்டுட்டேன், நீங்கள் ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் கிருஷ்ணபிரசாத் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய அவங்க ஊரை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் கேட்குறாரு. இது மாதிரி அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஒரு 10 நாள் போகிறோங்க, அதுக்கப்புறம் நான் அவருக்கு நல்ல வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு, இவர் கூட ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூரில் வேலை பார்த்தா சிக்கந்தர்னு ஒருத்தர், அவரும் அவங்க ஊருக்காரர், பீகாருக்காரர், அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. இது மாதிரி நான் வந்துட்டேன், இது மாதிரி சமாளித்தரணும், 10 நாள் தங்கணும் அப்படிங்கிறார். இல்லை வேலை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வேலை வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே தரமணியில் பாலிடெக்னிக், வேதியியல் பாலிடெக்னிக் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, நான் அங்கே வாட்ச்மேனாக இருக்கிறேன், நீ வேணால் என் கூட தங்கிக்கோ, அதுக்கடையில் வேறு வேலை கிடைச்சா போயிடு, இல்லை இங்கேயே ட்ரை பண்ணுவோம், வேலை கிடைச்சா விற்றலாம். சரின்னு சொல்லி இவருக்கு ஒய்ஃபு குழந்தையோடு அங்கே வராரு. 2 நாள் அங்கே தங்கியிருக்காரு. அப்போ இவர் பார்க்குறாரு, அவர் ஒய்ஃபை பார்க்குறாரு. பார்த்தோன்னா இந்த சிக்கந்தருக்கு அவர் ஒய்ஃப் மேலே ஒரு ஆசை வருது. சிக்கந்தருக்கு கிட்டத்தட்ட 40 வயசு இருக்கும், இவரோட மனைவிக்கு 22 வயசு இருக்கும். உடனே என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி 23ஆம் தேதி, இந்த 23ஆம் தேதி நைட்டில் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே பீகாரை சேர்ந்தாங்க, ஒரு 5 பேரோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க. சிக்கந்தர் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து தண்ணி அடித்த உடனே அவங்களுக்கு போதை தலைக்கு ஏறிடுது. ஏன்னப்போ அப்போ சிக்கந்தர் சொல்கிறாரு, இதே மாதிரி ஒரு பொண்ணு இருக்குடா, என் கஸ்டடியில் தான் இருக்குது, இங்கே தான் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வாங்க போகலாம், நம்ம போவோம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மனைவியை தாக்குறாங்க, அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அடுத்தால இவர் தடுக்க வர்றாரு. இவரையும் 5 பேரும் சேர்ந்து கொலை வெறியோடு தாக்குறாங்க. அவர் சிதைந்து அங்கேயே இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அவரோட மனைவியை அவருக்கு செய்ய முயற்சி பண்ணுறாங்க. ஏற்கனவே தலையில் அடிபட்டு மயங்கி கிடந்தவங்க இந்த முயற்சியில் இறந்தே போயிடுறாங்க. ஏற்கனவே கணவர் இறந்துட்டாரு. இப்போ குழந்தை கத்திக்கிட்டு இருக்கு, அந்த குழந்தைய தூக்கி சோத்துல ஓங்கி அடிக்கிறாங்க. அந்த குழந்தைய இறந்து 2 வயசு பையன். ஆக 3 பேர் இறந்து போகிறாங்க. இந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக ஒரு கோணியில் போட்டு கட்டுறாங்க. கட்டிட்டு அந்த குழந்தையோட பாடியை எடுத்துகிட்டு போய் தரமணியில் இருக்க ரயில்வே பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கூவத்து பக்கத்தில் கொண்டு போய் போட்டுருவாங்க. மத்திய கலாஷ் அந்த ஆற்றுப்படுக்கையில் அந்த பெண்ணோட உடலில் எடுத்து ஒரு கோணியில் கட்டி அங்கே தரமணியில் இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டியில் கொண்டு போட்டுறாங்க. 3ஆவதாக அந்த கௌரவ்குமார், இவரோட உடலை சாக்கு மூடையில் கட்டி தூக்கிட்டு போய் அந்த அடையாறு முகத்துவாரத்தில் கொண்டு போய் போடலான்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்திரா நகர் 1வது தெரு பக்கம் போகையிலே அந்த உடல் கீழே விழுந்துருது. விழுந்த உடனே என்ன பார்க்குறாங்க, அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ நமக்கு 26ஆம் தேதி காலையில் இந்த மாதிரி ஒரு உடல் இருக்குது, அது ஒரு மூட்டை இருக்குது, அந்த மூட்டையிலேருந்து ரத்தம் கசிஞ்சிட்டு இருக்குன்னு காவல்துறைக்கு தகவல் கிடைக்கும். காவல்துறை உடனே போய் பார்க்குறாங்க. பார்த்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஒரு பாடி இருக்குது. அந்த பாடியை எடுத்து பார்க்கையில் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஃபேஸ் இல்லை, நார்த் இந்தியன் ஃபேஸ் தெரியுது. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த பாடியை ஃபோட்டோலாம் எடுத்து இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டு அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் பார்க்குறாங்க. அப்போது ஒரு பைக் இல்லை 2 பேர் வராங்க, அந்த மூட்டை போட்டு போகிறாங்கங்கிறது தெரியுது. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த வண்டி நம்பர் அப்படிங்கிறாங்க.
அதோட ஓனர் பிடிக்கிறாங்க. அவங்கள போய் பிடிச்சி பார்க்கல 2 பேர், அந்த 2 பேர் மாட்டுறாங்க. அவங்கள கேட்கல தான் இந்த மொத்த விவரம் தெரியுது. 3 பேரையும் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் அப்போ தான் தெரியுது. அப்போ கேட்குறாங்க சிக்கந்தரை. சிக்கந்தர் தான் அதில் மெயின். சிக்கந்தர் கேட்குறப்போ அவன் சொல்கிறான், அந்த மாதிரி 3ஆ தனித்தனியாக கட்டி இங்கே போட்டோம் அப்படிங்கிறாங்க. அங்கே அப்புறம் குழந்தை பாடியை போய் தேடி பார்க்குறாங்க. அவங்க சொன்ன ரயில்வே பாலத்துக்கு கீழே கிடச்சிருது. அப்புறம் இந்த பெண்ணோட இதை பாடியை போட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த குப்பை தொட்டி போய் பார்த்தா கார்பரேஷன் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க லாரியில் குப்பையை. அப்புறம் எங்கே எடுத்துகிட்டு போனாங்க, அன்னைக்கு யார் எடுத்தாங்க, அன்னைக்கு டியூட்டியில் இருந்தவங்க யார் அப்படின்னப்போ விசாரித்தப்போ பள்ளிக்கரணை குப்பை மேடு இருக்கு இல்லையா, அங்கே கொண்டு போடுறாங்க. அங்கே வந்து 8 மண்டலத்தில் உள்ள குப்பையெல்லாம் அங்கே போடுறாங்க. அப்போ எந்த இடத்துல இவங்க போட்டாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே போய் விசாரித்தா இவங்க போட அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, வெளியே எடுத்து கொண்டு போய் வேறு இடத்துல கொண்டு போடுறாங்க. அப்புறம் அந்த இடத்த இவங்க சொன்ன இடத்த ஜேசிபி வச்சு தேடி பார்க்குறாங்க. அன்னைக்கு அங்கேருந்து எடுத்த குப்பையை வேறு இடத்துல எங்கே போட்டாங்களோ அங்கேயும் தேடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அந்த பாடி கிடைக்கல. பாடியை தேடிட்டு இருக்காங்களா சார்? உங்கள் அனுபவத்தின்படி எத்தனை நாளில் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சார்? அது சொல்ல முடியாது. சில இதில் வந்து பாடி கிடைக்காமே போயிடும். நான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ், அதாவது நான் இன்ஸ்பெக்டர் ஆகி காசிமேடில் இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் மர்டர் கேஸ், நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த கேஸு. அதில் வந்து ஒரு தாய், ஒரு 3 வயது பெண் குழந்தை, அப்புறம் ஒரு கை குழந்தை, இவங்க கணவர். இந்த கணவர் வந்து போட்டில் மீன் பிடிக்க போவார். அது எப்படின்னா தங்கல் போட் அப்படிம்பாங்க. தங்கல் போட் அப்படின்னா இந்த போட்டில் வந்து 7-8 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருள்லாம் இருக்கும். சமைச்சதில்லை, சமைக்காத பொருள், அரிசி பருப்பு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸ்டவ் இருக்கும். இந்த போட்டு இங்கேருந்து கிளம்பி போகும். கிளம்பி போச்சுன்னா 1 வாரம் 10 நாள் கழிச்சு தான் மீன் பிடிச்சி வருவாங்க. மீன் பிடிக்க அதில் கீழே அறை இருக்கும், அதில் ஐஸ் கட்டி இருக்கும், உள்ளே போட்டு மூடி வச்சுருவாங்க. ஃபுல்லாக நிரம்புனதுக்கப்புறம் தான் திரும்பி வருவாங்க. இதுக்கு பேர் தங்கல் போட்டுன்னு பேர். அந்த போட்டில் இவர் வேலை செய்கிறார். போனார்னா திரும்பி வர்றது 1 வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு தான் வருவார். வந்தார்னா ஒரு நாள் வந்து இந்த மீனை விட்டுட்டு ஒரு நாள் இருந்து திருப்பி அவங்களுக்கு தேவையான டீசல் ஏற்றிக்கிட்டு இந்த உணவுப் பொருள்களை ஐஸ்லாம் ஏற்றிட்டு திருப்பி கிளம்பிடுவாங்க. போனாங்கன்னா அப்படி வரக்கூடியவர். சொந்த ஊர் கடலூர். இந்த பெண்ணும் குழந்தை, பெரிய குழந்தை, சின்ன குழந்தை இருக்காங்க. அப்போது அவர் வந்தாருன்னா இந்த 1 நாள் 2 நாள் இருக்கையில் ஃபுல்லாக தண்ணி அடிப்பாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய அந்த சம்பளத்தை வாங்கி அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டு தான் திருப்பி போவாங்க. இது வந்து சகஜம். இவர் தண்ணி அடிச்சுட்டு வந்து அவங்க மனைவி கூட சந்தோஷமாக இருக்கையில் அந்த சின்ன குழந்தை கத்துது. உடனே ஒரு கோபம் வந்துடுது. அது கழுத்தை பிடிச்சி நடிச்சிருது. அது இறந்து போனதுக்கப்புறம் ஐயோ கொண்டுட்டே அந்த அந்தமாக கத்துது. உடனே கழுத்தை பிடிச்சி நடிச்சுன்னு சொல்லி மிரட்டிட்டு ஒரு துணியில் அந்த குழந்தைய சுற்றி எடுத்துகிட்டு போயிடுறாரு. இந்த பெண் வந்து இந்த போயிட்டு வந்து திருப்பி நம்மளுக்கு இதாக பண்ணணும்னு சொல்லி இன்னொரு குழந்தை, பெரிய குழந்தை இருக்குல்ல, 3 வயசு குழந்தை, அதை தூக்கிட்டு இவங்க ஊருக்கு போயிடுறாங்க. இவங்க ஊர் வந்து பழவேற்காடு. இவர் போய் அங்கே கடலில் கொண்டு இந்த குழந்தைய வீசிடுறாரு. அந்த அதாவது கல்லாக போட்டு வச்சுருப்பாங்க, கல் போட்டுருங்க இடையில. அதாவது இந்த போட்டுலாம் வந்தால் உள்ள தண்ணி வந்து அலை அடிக்காமல் இருக்கிறதுக்காக அது வார்ப்புன்னு சொல்லுவாங்க. அந்த வார்ப்பில் போய் கடைசி எண்டில் கொண்டு போட்டுறாரு. அப்போது போட்டுட்டு வந்து இவர் வந்து பார்க்குறாரு, இவங்களை காணோம். உடனே பார்க்குறாரு, சரி நம்ம தப்பு பண்ணுறேன் எப்படியும் போலீஸுக்கு தெரிஞ்சிடும், அந்த பொண்ணு போய் எங்கேயா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, நம்ம மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு அங்கே எந்த ஓனர்கிட்ட இவர் வேலை செய்கிறாரோ அவர் அந்த ஊருக்கு தலைவர், அவர்கிட்ட போய் ஊருக்கு போகணும், எனக்கு செலவு கொஞ்சம் காசு கொடுங்கன்னு வாங்கிட்டு ஊருக்கு போயிடுறார். இந்த பொண்ணு இங்கே போயிட்டாங்க. இவர் போயிட்டு 1 மாதம் கழிச்சு திருப்பி வந்து வேலைக்கு போயிட்டுருக்காரு. என்ன பண்ணுறாரு, வீடு இங்கே இருந்தது விட குடிசை வீடு தானே, அதை விட்டுட்டு இது N2 காசிமேடு லிமிட்டு, N4 ஃபிஷிங் ஹார்பர், அந்த லிமிட்டில் போய் ஒரு குடிசையை வாடகைக்கு எடுத்துகிட்டு அங்கேருந்து வேலைக்கு போயிட்டுருக்காரு. இந்த பெண் அங்கேருந்து வந்து தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கையில் அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்து இது மாதிரி என்னாச்சு எங்கன்னு பார்த்தா வீடு இங்கே இல்லை. அப்புறம் எங்கே இருக்கான்னு சொல்லி வீடை கண்டுபிடிச்சி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கண்டுபிடிச்சாங்க. என் குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு தெரியாது, இறந்து போச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அந்த குழந்தைய குழந்தைய வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் போய் கேட்குறாங்க. அந்த ஸ்டேஷனில் 2-3 நாள் வச்சு 2 பேரும் வச்சு விசாரிக்கிறாங்க. விசாரித்து அதுக்கப்புறம் கடைசியில் சொல்கிறாங்க, அந்த மாதிரி குழந்தைய வந்து செத்து போச்சு கடலில் போட்டேன்னு சொன்னோன்னே எங்கே வச்சு நடந்ததுன்னா எங்கே லிமிட்டுன்னு எங்கிட்ட கொண்டு விட்டார். இது நடந்தது 1 மாதம் கழிச்சு நடந்தது இல்லை உண்மை. ஆனால் பாடியை தேடி பார்த்தா எங்கே கிடைக்கும், அது சின்ன கை குழந்தை, கிடைக்கவே இல்லை. அந்த வழக்கில் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம். 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வாங்கி கொடுத்தேன். என் முதல் கேஸ் அது. அதில் என்ன பியூட்டினா, ஜெயிலுக்கு போயிட்டு அந்த 10 வருஷம் உள்ளே இருக்கையிலே 1 வருஷம் கழித்து ஜாமீனில் வந்துட்டான். வந்து திருப்பி இந்த பகுதியில் எந்த இடத்துல கூட்டிகிட்டு இருந்தானோ அந்த பகுதியிலே ஒரு குடிசை வீட்டில் வாடகைக்கு இருந்து
ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு சிகரெட் பற்ற வைக்கிறேன்னா பீடி பற்ற வைக்கிறேன்னு சொல்லிட்டு குடிசையை பற்ற வச்சிட்டான். ஐயோ அங்கே இருக்க மொத்த குடிசையை எரிஞ்சு போச்சு. அந்த அப்புறம் என்ன ஏரியா சமாச்சாரம் ஃபுல்லாவே போய் தீயல்ல அணைச்சு யார் சமாச்சாரம்னு பார்த்தா இவன் உனக்கு 10 வருஷம் தண்டனை வாங்கி உள்ளே கொடுத்தேன்னா ஜாமீனில் வந்துட்டேன் சார்றான். ஒருத்தர் வந்து ஒரு குற்றத்தில் தண்டனை அடைந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்து இன்னொரு குற்றத்தில் ஈடுபட்டான்னா அந்த பெயில் கேன்சல் ஆகிடும், அப்பீல் பெயில். அதன்படி எழுதி கொடுத்து இதுக்கு ஒரு வழக்கு போட்டு இதில் ரிமைண்ட் பண்ணிட்டு இது மாதிரி இந்த வழக்கில் தண்டனை அடைஞ்சான். ஏன்னா அதுக்கு ஐஓவும் நான் தான். அந்த வழக்கில் இந்த இதில் தண்டனை அடைஞ்சான், அதில் வந்து வெளியே பெயிலுக்கு அப்பீல் பெயிலில் வந்திருக்கான். இப்போ இந்த கேஸில் என்ன வேலை இருக்கா, அந்த பெயிலை கேன்சல் பண்ணி சொல்லி அந்த பெயிலையும் கேன்சல் பண்ணி டோட்டலாக 10 வருஷம் உள்ள வருதான். ஸோ அப்போ பாடி கிடைக்கிறது ரொம்ப இது கஷ்டம். ஒரு வழக்கு. இன்னொரு வழக்கு வந்து ஹைகோர்ட் நம்ம பூக்கடையில் 2009 நடக்குது. நேமி சந்த் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வெளியூர்லேருந்து நகைகளை கொண்டு வந்து இங்கே கடைகளுக்கு சப்ளை பண்ணுவாங்க. அங்கேருந்து அனுப்புகிறாங்க கேரளாவிலேருந்து. அதை வாங்கி அவங்க ஆட்களே யார் யார் கேட்குறாங்களோ அந்த கடைக்கு சப்ளை பண்ணி பணத்தை வாங்கி திருப்பி அனுப்புவாங்க. அப்படி சுரேஷ்குமார்னு ஒருத்தர் வேலை செய்கிறாரு. அவர்கிட்ட இந்த நேமிச்சந்துங்கிறவன் ஒரு கடையில் வேலை செய்கிறான். அவன் வந்து ராஜஸ்தான்காரன், 44 வயசு அவனுக்கு. அவன் என்ன சொல்கிறான், தான் பணக்காரன் ஆகணுங்கிறதுக்காக ஒருத்தர் நகை கேட்குறாரு. 2 கிலோ நகை வேணும், செயின் தான் வேணும், நீங்கள் வாங்கி எடுத்துகிட்டு வாங்க, நான் உடனே கேஷ் கொடுத்து வாங்கிக்க சொல்கிறேன் அப்படிங்கிறேன். அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் வரேன்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டுட்டு இவர் வீட்டுக்கு போகிறாரு. யார் நேமிச்சந்த் வீட்டுக்கு போய் அது ஒரு வீட்டில் 2வது மாடியில் ஒரு குடிசை வீடு மாதிரி. அப்போது வந்து இப்போ வந்துடுவாங்க பார்ட்டி, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு. பேசிகிட்டு இருக்கையில் இவருக்கு ஃபோன் வருது, அவருக்கும் ஃபோன் வருது, பேசுகிறாங்க. திடீர்னு என்ன பண்ணுறாரு, ஸ்கூட்டரோட ஜாக்கியை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இவர் தலையில் ஓங்கி ஒரு அடி அடிச்சோன்னே அம்மானு விழுந்துறாரு. இவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. விழுந்ததுக்கப்புறம் அவர் அந்த இதாலே தலையில் அடித்து நசுக்கி கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணி அந்த 2 கிலோ நகை இருக்குல்ல அதை எடுத்துக்கிறாரு. இவரை பொறுத்தவரை இவர் நகையை எடுத்துகிட்டு போனால வரல இவர் அப்படிங்கிறது அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. கூட போட்டு இல்லை எங்கே போனாலும் தெரியலங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா இதே மாதிரி யானைக்கவுனி லிமிட்டில் ஒரு பை, கட்ட பை, அதில் தலை மட்டும் இருக்கு. இன்னொன்று பூக்கடை பஜாரில் இன்னொரு இடத்துல பார்த்தா உடல் முண்டு மட்டும் இருக்கு. இன்னொரு இடத்துல அந்த தலை கிடைக்கல, கை முதல்ல கிடைச்சது கை, 2வது முண்டம், அப்புறம் கால், 3 பையில் இருக்குது. ஒரு டெக்கான் கரோனிக்கல் பேப்பரில் வந்து சுற்றி அந்த பிளாஸ்டிக் பையில் அதை சுற்றி அதுக்கு மேலே டெக்கான் கரோனிக்கல் பத்திரிக்கை வச்சு அந்த கட்டப்பையில் வச்சு வச்சுருக்கு. 3மே ஒரே மாதிரி கிடைக்கிது, ஒரே நாளில் கிடச்சது. அப்புறம் அந்த பாக்கெட் கை இது இருந்தது, பேண்ட் இருந்ததுல, அது அதாவது கால் இருந்த பகுதியில் அதில் பார்த்தாச்சுன்னா அவரோட ஐடி கார்டு இருக்குது. ஐடி கார்டு அட்ரஸ் வச்சு அவங்க வீட்டுக்கு கான்டாக்ட் பண்ணால் அம்மா அவர் வரல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் முகத்தை பார்த்து தானே தெரியும், அவர் ஒய்ஃபை கொண்டு வந்து பார்க்கல அவர் போட்டிருக்க பேண்ட்டு ஷர்ட்டு அதெல்லாம் தெரியுது. அப்புறம் இறந்து போனது அவர் தான் தெரியுது. 2 கிலோ நகை எங்கே, கொலை பண்ணது யார், இது கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 2-3 மாதம் கழிச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க அந்த கேஸை. 48 நாள் நம்ம கண்டுபிடிக்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவர் இறந்து போனவரோட கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. அந்த கால் டீட்டெயில்ஸில் பார்த்தா ஒரு பெண்ணு கூட இவர் பேசிகிட்டு இருக்காரு. இந்த 5:45 6 மணிக்குள்ளே நடக்குது இந்த கொலை. அப்போது அந்த பெண்ணு கூட பேசிட்டு இருக்கையில் ஆன்னு கத்திட்டு விழுந்துடுறாரு. அப்போ தான் அடிக்கிறாங்க. அந்த பெண் நம்பர் என்ன பார்த்தா அந்த பெண்ணை எப்படிக்கிறாங்க, அவங்க யாரா இவர் கூட ஏற்கனவே வேலை செஞ்ச பெண். அப்புறம் அந்த பெண்ணுக்கு யாரெல்லாம் கால் டீட்டெயில்ஸ் பார்க்குறாங்க, அதில் ஒரு ரவுடி ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு அந்த பொண்ணுக்கு லவ் பொழுது. இந்த பொண்ணு தான் இந்த ரவுடியை ஏவி இந்த கொலை பண்ணான்னு சொல்லி இந்த ரவுடியை பிடிச்சி அவனை அடித்து அவன் காலை உடைச்சிட்டாங்க. ஆனால் அவனுக்கு சம்மந்தமே இல்லை. அவனுக்கு எந்த ரவுடிலாம் ஃப்ரெண்டு கால் டீட்டெயில்ஸ் இருக்காரு, அவனெல்லாம் பிடிச்சி கொடுத்து அவங்க கைகள்லாம் உடைச்சிட்டாங்க. ஆக பார்த்தா சென்னையில் இருக்க முக்கால்வாசி ரவுடி கைகள்லாம் ஒடிக்க போயிடுது. ஆனால் கேஸ் டிடெக்ஷன் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கையில் அதே சமயத்தில் அதே இடத்துல இன்னொரு டவர் இருக்குது. டவர் லொக்கேஷன் யாருன்னா அந்த நேமிச்சந்த் இருக்கான்ல, அவன் ஒரு கால் அட்டன் பண்ணியிருக்கான். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்னு ஒன்று உண்டு. ஒரே நம்பர்லேருந்து அது திருப்பி பேசுறதுக்கு அந்த வாய்ப்பு உண்டு. அப்போது அந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு வந்துருக்கு பார்த்தா இவன் பேரில் இருக்கிறது வந்து இவன் ஒய்ஃப் நம்பர்லேருந்து வந்திருக்கு. இவன் ஒய்ஃப் இங்கே இல்லை, ராஜஸ்தானில் இருக்காங்க. ஆனால் இவன் ஒய்ஃப் பேரில் இருக்கக்கூடிய ஃபோனை வந்து இவன் தான் வச்சுருக்கான். அப்போது அங்கே எந்த நம்பர்லேருந்து பேசுனாங்க அது பார்த்தா இவனோட மாமியார் நம்பர் அங்கே ஊரில் வந்து பேசியிருக்காங்க. அதை வச்சு இவனுக்கு தான் இந்த இடத்துல இவனும் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் லொக்கேட் பண்ணி அவனை பிடிச்சிட்டாங்க. நகையை பக்கத்து வீட்டில் ஒரு பையோடு கொடுத்து வச்சுருந்தான், எடுத்துட்டாங்க. இந்த நகை மட்டும் இல்லை, இறந்து போனவன் போட்டு செயினும் சேர்ந்து கிடச்சிருச்சு. ஆனால் தலை கிடைக்கவே இல்லை. இதே மாதிரி கொடுங்குயூரில் உள்ள குப்பை தொட்டியில் கொண்டு அந்த குப்பை கிடங்களை கொண்டு போட்டேன்னு சொன்னான்.
அது 48 நாள் கழிச்சு பார்த்தா கிடைக்குமா? இப்போ வந்து குடியிருப்பு பகுதியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சிசிடிவி காட்சிகள் இருக்கும். உளவுத்துறையும் அந்த இடத்த வந்து கண்காணிப்பாங்க. இந்த இடத்துல அந்த தவறு அலட்சியம் ஏற்பட்டிருக்கா சார்? சிசிடிவி மூலம் தான் அந்த கேஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2வது வந்து அந்த பாலிடெக்னிக் இங்கே சம்பவம் நடந்த இடம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து வீடுகள் கிடையாது. அது வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அங்கே இவன் வாட்ச்மேனாக இருக்கான். அங்கே யாருமே கிடையாது அந்த இடத்துல. அதாவது இவன் தங்கியிருக்க இடத்துல தான் நடக்குது. அவங்கள அங்கே தான் தங்க வச்சிருக்கான், அங்கே தான் உள்ள நடந்திருக்கு. ஆனால் பாடியை கொண்டு வந்து வெளியே போட்டாங்க இல்லையா, அது மூலமாக தான் மாட்டிக்கிட்டாங்க. அந்த இடத்துல இந்த சிசிடிவி பார்த்து தான் அந்த வண்டி நம்பரை வச்சு உங்களுக்கு சொன்னோம் இல்லையா. ஆனா போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தானே சார் விசாரணை எடுத்திருக்காங்க. போலீஸே அந்த இடத்துல மூட்டை கிடக்கிறத பார்க்கல. ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க இல்லையா. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல 20 போலீஸ் 30 போலீஸ் இருப்பாங்க. அது 3 ஷிஃப்ட் எடுத்தாச்சுன்னா அங்கே எத்தனை பேர் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு போலீஸ் நின்று பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதாவது காவல்துறைக்கு தகவல் கிடைக்குது. யார் ஃபர்ஸ்ட்டில் பார்க்குறாங்களோ அவங்க தகவல் சொல்கிறாங்க. தகவல் அப்புறம் இவங்க போகிறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சிசிடிவி எடுக்கிறாங்க. அந்த சிசிடிவியில் எந்த வண்டியில் வந்தான்னு பார்க்குறாங்க. அந்த வண்டி அட்ரஸ் எடுக்கிறான்னு பார்க்குறாங்க. அவனை போய் பிடிச்சிடுறாங்க. இதுதானே காவல்துறை செய்ய முடியும். இதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட பெர்ஃபெக்ஷனோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தோ நம்மகிட்ட கிடையாது. ஸோ இப்போ சென்னை வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சொல்றது வந்து ஒரு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்னா இப்போ பார்த்தாலும் ஜெயிஜேன்னு ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் உடனே தெரிஞ்சிடும். கத்துறதுல உடனே தெரிஞ்சுப்போம். இது ஒரு ஒதுக்குப்புறமான இடம். ஆனால் இவங்க பாடியை கொண்டு போட்டது வந்து இந்த இடத்துல தான் போய் மாட்டிக்கிறாங்க. அதாவது இந்த பாடியை எடுத்துகிட்டு போனது வேற இடத்துக்கு. அந்த இடத்துல கூட போய் போட்டிருந்தனால கூட உடனே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இது வந்து போகிற வழியில கீழே விழுந்துருச்சு, சரி அப்படியே விட்டுட்டு போயிட்டானுங்க, அவ்வளோதான். அதனால மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வடமாநில இருந்தாலும் கூட அவங்க நண்பர்கள் மூலியமா இந்த மாதிரி நடந்திருக்கு சார். சென்னை வாசிகளுக்கு இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா. இப்போ யாரை நம்புறதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமா அதுல எல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. இது வந்து ஒரு குடும்பமே கொலை செய்யப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணை அடையிறதுக்காக அந்த பெண்ணை வந்து அடைய முயற்சி பண்றாங்க, அதை தாக்குறாங்க. அவன் கணவன் வந்து குறுக்க விழுந்தனால அவரை கொலை பண்றாங்க. ஒண்ணுமே செய்யாத குழந்தை கத்திக்கிட்டு இருக்கு, அழுதுகிட்டு இருக்கு. அதை தூக்கி சோத்துல அடிச்சு கொள்றாங்கன்னா இவங்கெல்லாம் மனிதர்களே கிடையாது, மிருகங்கள். இவங்களுக்கெல்லாம் வாழறதுக்கு தகுதியே கிடையாது. இதில் என்ன ஒன்றுனா, வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, லட்சக்கணக்கில். எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 60 லட்சம் வரைக்கும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 60 லட்சம் வரையும் நம்ம ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும். அந்த ஒழுங்குமுறைப்படுத்தலைன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். முன்னாடி நான் சர்வீஸில் இருந்தப்போ, அப்போ மேடம் ஜெயலலிதா வந்து சிஎம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் ஒரு காவல் நிலையத்தை 3 பீட்டு 4 பீட்டாக பிரிச்சிருப்பாங்க. அந்த பீட் போகிறதுக்கு வசதியாக தனித்தனி பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. இதுக்குள்ள காவலர்கள் போய் அந்த ஏரியாவில் யாரெல்லாம் வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க புதுசாக வந்திருக்காங்க, குடியிருக்கிறாங்கன்னு சொல்லி லிஸ்ட் எடுப்பாங்க. லிஸ்ட் எடுத்து அவங்ககிட்ட போய் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டு அவங்கள வந்து ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லி அதை ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணி ஃபோட்டோ வர வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த வழக்கம் இப்போ இல்லை. இப்போ பண்ணவும் முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு 64 70 லட்சம் இருக்காங்க உள்ள. இந்த 70 லட்சம் பேரையும் நம்ம ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னர் லைன் பாஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு வர்றாங்கன்னா அந்த ஸ்டேட்லேருந்து வரையில இவன் இங்கே தான் குடியிருக்கிறான், இவன் பேரில் கேஸ் இல்லை அப்படின்னு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கணும். அந்த ஆதார் கார்டை கொண்டு வரணும். இங்கே யார் அவனுக்கு வேலை கொடுக்குறாங்க, நான் தான் அவனுக்கு வேலை கொடுக்குறேன், 3 மாதம் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எடுப்பான், இல்லைன்னா என் கம்பெனிலேயே வேலை பார்ப்பான், அவன் அங்கே இந்த இடத்துல தான் தங்கியிருப்பான் அப்படின்னு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, அவன் என்னோட அண்ணன் தம்பி மாமன் மச்சான் பொண்டாட்டி பிள்ளைங்க யார் யார் வருவாங்கிறதையும் அவங்களோட ஆதார் நம்பர் அவங்களோட ஃபோட்டோ எல்லாத்தையும் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் இவங்க வாங்கி கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சால் ஒழிய யார் இருக்காங்க யார் வராங்க என்னங்கிறதே தெரியாது. இதை வந்து நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இதுக்கு அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியல. இது வந்து கொடூரமான, இதில் இவங்க தண்டிக்கப்படணும். இந்த 5 பேர் இல்லை, இது சம்மந்தமாக எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்க பேரையும் கூடிய விரைவில் நீதிமன்றம் மூலமாக தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ வாங்கி கொடுக்கும். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.